ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான கினோஷியா சீசன் 1 எபிசோட் 17 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கமாக இருக்கிறத விட இந்த எபிசோட் ரொம்பவே இன்னும் குழப்பமாக இருக்கும். பட் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள், ஏன்னா நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் தெளிவாக புரிய வந்துடும். அண்ட் ரிப்பீட்டடாக சில விஷயம் நடக்குங்கிறதுனால சில விஷயங்களை பார்த்தே புரிஞ்சுக்கோங்க. சரி, வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கினோஷியா சீசன் 1 எபிசோட் 17. இப்போ நம்ம ஹீரோ திரும்பவும் கண் முழிக்கிறா. பார்த்தா இந்த தடவை யூரியை பார்த்துட்டு இறந்து போயிட்டான். சேம் டைம்ல போய் தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது. நம்ம ஹீரோ போக காமெண்ட் வரா. ஓ எந்திரிச்சிட்டியா, கேஃபிடீரியாக்குவா, எல்லாரும் அங்கதான் இருக்காங்கன்னு கூட்டிட்டு போறா. உண்மையான நான் எந்திரிச்சதுக்கு அப்புறமா இந்த யூனிவர்ஸே கொலாப்ஸ் ஆயிருது. கினோஷியா இல்லாம நான் எப்படி இருக்கிறது நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். ஒரு அன்ஐடென்டிஃபைடு லைஃப் ஃபார்ம் ஷிப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் மாதிரியாக அலாரம் வருது. காமெட்டு பையா பாடம் ஓப்பன் பண்ணோன்னே அவ்வளோதான், இந்த யூனிவர்ஸ் கொலாப்ஸ் ஆயிரும். நம்ம ஹீரோ பார்த்தா நம்ம ஹீரோ எந்திரிச்சு வெளியே வரா. நம்ம ஹீரோ அவனை பார்க்கவுமே யூனிவர்ஸ் கொலாப்ஸ் ஆயிருது. திரும்பவும் சேம் அதே லூப்பில் தான் நம்ம ஹீரோ எந்திக்கிறான். ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு தான் பாடுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன், நான் எந்திக்காதபடி ஏதாச்சும் பண்ணோம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹீரோ போயிட்டு அந்த பாடுக்குள்ளே இருக்கிற யூரியை பசமாக கொண்டுலாமா அப்படின்னு கூட நம்ம ஹீரோக்கு தோணுது. ஆனால் நான் தான் ஒரு ஃபேக்காக, அவன் ஒரிஜினல். ஸோ நான் அவனை கொள்வது சரியாக இருக்காதே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அதுக்குள்ளே ஒரிஜினல் யூரி எந்திக்கவோ நம்ம ஹீரோ அச்சச்சோ அப்படின்னு யோசிக்கிறான். யூனிவர்ஸ் கொலாப்ஸ் ஆயிடுது. நான் தேவையில்லாமல் யோசிச்சு ஃபஸ்ட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, உயிரை எடுக்கக்கூடாதுன்னா அட்லீஸ்ட் அவன் எந்திக்கிறதையாச்சும் நான் தள்ளி போடலாம், அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். நம்ம ஹீரோ அந்த ஸ்லீப்பிங்கை அப்படியே ஸ்லீப்பிங்லேயே இருக்கட்டும்னு பண்ணுறான். பட் இப்படியே எவ்வளோ நேரத்துக்கு தான் இருக்கிறது, இது ஒரு சொல்யூஷன் கிடையாது நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஈவன் நான் அவனை பார்க்கலனாலும் வேற யாராச்சும் அதை பார்த்தாங்கனாலும் யூனிவர்ஸ் டெஸ்ட்ராய் ஆயிடுது. ஸோ கண்டிப்பாக எங்கள் ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தர் இறந்து போயே ஆகணும். பட் இந்த யூனிவர்ஸ்க்கு நான் தான் ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட் மாதிரி, நான் தான் ஒரு பக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரே சாய்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு ஸ்லீப்பிங்கில் இருக்கிற அந்த யூரியை வந்துட்டு திரும்ப நார்மல் ஆக்கியிருந்தான். விட்டு வெளியே குதிச்சிடலாம் நம்ம ஹீரோ யோசிக்கும் போதே இப்போ ஜின்னா அந்த இடத்துக்கு வர. திரும்பவும் ஷிப்பில் அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ், நீங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ கதவை போட்டிட்டு பேங்கை ஓப்பன் பண்ணிட்டான். இறந்து பண்ணாலும் ஆப்வியஸ்லி நம்ம ஹீரோ டைம் லூப் பண்றான். என்ன இது அப்படின்னா, நான் செத்தாலும் இதுக்கு சொல்யூஷன் கிடையாதா, ஈவன் நான் சாகிறது கூட எனக்கு ஆப்ஷனா இல்லையான்னு ஃபாஸ்டா நம்ம ஹீரோ ஓடி போயிட்டு திரும்பவும் இறந்து போறான். திரும்பவும் டைம் லூப் நடக்குது. டிஃப்ரெண்ட் டைப்பா நம்ம ஹீரோ இறந்து பார்த்து ட்ரை பண்றான். அப்படி இருந்துமே கூட திரும்ப லூப் நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்படியே நான் பயந்துட்டு இருந்தா அதுக்கு எதுவும் ஆக போறதில்ல. நான் ஃபர்ஸ்ட் பேனிக் ஆகாம இருக்கணும். நான் சாப்பிட்றது இங்க ஆப்வியஸ்லி ஒர்க் ஆகல. பட் அந்த ரியல் நானையும் எப்படியாச்சும் காப்பாற்ற பக்கா இருக்கக்கூடிய என்னையை எப்படி எலிமினேட் பண்றதுன்னு கண்டுபிடிக்கணும். பட் நான் ஒரு ஃபேக்குங்கிறத எப்படி ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஒட்டாமி கிட்ட இன்ஜினியரிங் கிரெடென்ஷியல்ஸ் இருக்கு. அவளை வந்துட்டு நம்ம ஹீரோ நீ என்ன கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்றியான்னு கேட்கவா. ஆனா நீ தான் கினோஷியா இல்லையே அப்படின்னு ஒட்டாமி சொல்றா. வேற ஒரு ரீசன் இருக்கு இதை பண்ண நம்ம ஹீரோ கேட்கறா. சரி நான் அவ்வளோ பேசிட்டு இருக்கும் போது அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. இதுக்கெல்லாம் டைம் இல்லை, சீக்கிரம் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். பார்த்தா நம்ம ஹீரோ தான் ஒரு அனாமலி அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. அங்கேயே நம்ம ஹீரோ இறந்து போறான். பட் திரும்பவும் டைம் லூப் தான் நடக்குது. இதுவும் ஒர்க் ஆகலையா, நான் ஃபேக்குன்னு தான் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களே, அதான் நான் எரேஸ் ஆயிட்டேன்னு அப்புறம் எப்படி திரும்ப வந்தேன் அப்படின்னா இந்த லூப்லயே தான் நான் கடைசி வரை மாட்டிட்டு இருக்கணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ சோகமா உட்காந்துருக்கான். உடனே எஸ்கியோ அந்த இடத்துக்கு வர. என்ன யோரி இந்த பக்கம் இருக்கிற இதப்பா சாப்பிட, என்ன கோஸ்ட் பார்த்த மாதிரி உட்காந்துருக்கேன்னு எஸ்கியோ கேட்குறா. சரி நம்ம ஹீரோவும் சாப்பிட்றான். பார்த்தா அது உப்பா இருக்கு. ஜென்னாதான் இதை பண்ணா, எப்பப்பாவா இப்படிதான் சால்ட் அதிகமாக போட்டுருதா அப்படின்னு எஸ்கியோ சொல்றா. சாக போற மாதிரி சோகமா உட்காந்துருந்தா இப்போ நார்மல் ஆயிட்டியான்னு எஸ்கியோ கேட்குறா. உடனே நம்ம ஹீரோ அழ ஆரம்பிக்கவும் எஸ்கியோ நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்தி ரூமுக்கு கூட்டிட்டு போறா. நடந்த எல்லாத்தையும் நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான். ஸோ அதனால தான் நீ இங்க இருந்து காணாம போகணும்னு நினைக்கிறியா, யூனிவர்ஸ் அப்படின்னா கொலாப்ஸ் ஆயிரலான்னு கேட்கவும் நீ என்ன நம்பலாம் நம்ம ஹீரோ கேட்டா. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல, உனக்கு இது ஓகே தானா, நீ ஒரு பக்குன்னு உண்மையிலேயே நீ நினைக்கிறியா, நீ வாழக்கூடாதுன்னு நினைக்கிறியா, நீயுமே இத்தனை நாள் கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்கள்ல போராடி இருக்க, நீ எப்படி ஒரு ஃபேக்குன்னு நீ நினைக்கிற அப்படின்னு எஸ்கியோ கேட்க. எனக்கு எந்த மெமரிஸுமே இல்லை, நான் ஒரு பக்கு தான் நம்ம ஹீரோ சொல்லவும் நீ ஏன் சாகணும்னு நினைக்கிறேன்னா அப்படின்னா அந்த எஸ்கியோவோ சாகணும் தான் போல அப்படின்னு வா சொல்றா. என் பேர் எதனால எஸ்கியோன்னு தெரியுமான்னு வா கேட்கவும் மானனுக்கான 511th காப்பி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அட நீ புத்திசாலி தான், எனக்கு ஒரு வயசு தான் ஆகுது தெரியுமா, எனக்குன்னு சொந்தமா ஒரு கான்சியஸ்னஸ் கூட கிடையாது, அப்படி கம்பேர் பண்ணும்போது உன்னை விட நான் தான் மோசமான ஒரு ஃபேக்கு. பட் ஆனால் என்னோட ஒவ்வொரு மொமெண்ட்டும் நான் உயிரோட இருக்கிறத நான் ஃபீல் பண்றேன். ஒரு ஃபேக்கோ இல்லை ஒரு காப்பியோ, நான் உயிரோட தான் இருக்கேன். ஸோ நீ தேவையில்லாம அழுதுட்டு இருக்காத, ஏன்னா இந்த மாதிரி கியூட்டான பசங்களை தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு வா சொல்றா. ஷிப்ல இப்போ அலாரம் அடிக்குது. திரும்பவும் நம்ம ஹீரோ டைம் லூப் பண்றான். பட் எஸ்கியோ நம்ம ஹீரோக்கு கொடுத்த அட்வைஸ் நம்ம ஹீரோ இப்போ ஓரளவுக்கு தெளிவாகிறான். இப்போ செட்ஸுக்கிட்ட நேரம் நம்ம ஹீரோ போயிட்டு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றான். நான் ஒரு பக், நான் ஏதாச்சும் பண்ணலன்னா கூடிய சீக்கிரம் யூனிவர்ஸே டெஸ்ட்ராய் ஆயிரும்னு சொல்லவும் சாரி நான் கொஞ்சமா தான் லூப் பண்ணிருக்கேன், எனக்கு நிறைய டீடைல்ஸ் தெரியாதுன்னு செட்ஸோ சொல்றா. ஸோ இங்க என்ன நடக்குது அப்படின்னு செட்ஸோ கேட்கறா. நீ உன்னோட பெஸ்ட்டை உன்னோட லூப்ஸ்ல பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஏன் நீ லூப் பண்ணா கண்டிப்பா உன்னோட ஜர்னி அமேசிங்கா முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ காமிக்கிறான். நம்ம ஹீரோவோட ஆல்ரெடி
முக்காவாசி ஃபில் ஆயிடுச்சு. இப்பெல்லாம் அலாரம் அடிக்கி யூனிவர்ஸ் கொலாப்ஸ் ஆகுது. திரும்பவும் நம்ம ஹீரோ டைம் லோப் பண்ணிட்டான். இந்த தடவை யாருமே கினோஷியா இல்லங்கிறதுனால ஷிப்ல யார்கிட்ட வேணாலும் நம்ம ஹீரோ தைரியமா போய் பேசலாம். அப்பதான் ராக்கியோவை பாக்குறான். யூனிவர்ஸ் கொலாப்ஸ் ஆகாம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தடுப்போம்னு சொல்லி ராக்கியோ போயிட்டு நம்ம ஹீரோவை ஸ்லீப்பிங்ல போடுறான். யூனிவர்ஸ் கொலாப்ஸ் ஆகவும் இந்த லூப் மட்டும் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது இல்ல, அதை கொஞ்சம் காமிக்கிறியா அப்படின்னு ராக்கியோ கேட்கவோ சரி நம்ம ஹீரோ காமிக்கிறான். சந்தேகப்படாத, பயப்படாத, நாலேஜ் தான் பவர் அப்படின்னு நம்ம சொல்றான். இந்த லைஃப் ஃபார்ம் ரெஸ்பாண்ட் பண்ணல, சரி இது உன் கூட தான் அட்டாச் ஆயிருக்கு. ஆக்சுவலி உன்னோட சொல்யூஷன் ரொம்பவே சிம்பிள் தான். கொஞ்சமாச்சும் உன் மூளையை யூஸ் பண்ணி பாரு. பக்கும் ஒரிஜினலும் மீட் பண்ண இந்த யூனிவர்ஸே கொலாப்ஸ் ஆயிருது. பட் இந்த சில்வர் கீ தான் உன்னை லோப் பண்ணவே வைக்குது. யூனிவர்ஸே டெஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னா அப்புறம் எப்படி நீ மட்டும் திரும்ப வர? இந்த சில்வர் கீ இன்னும் ஃபில் ஆகல அப்படின்னு ராக்கியா சொல்லவும், அப்படின்னா இந்த லூப்ல நான் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அதனாலதான் சில்வர் கீ என்ன இந்த லூப்புக்கு அனுப்பியிருக்கா நம்ம ஹீரோ புரிஞ்சுக்க. நிறைய லூப்ல உங்க எல்லார பத்தியுமே நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் ராக்கியோ, ஈவன் ஒன்ன பத்தி கூட. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ கொஞ்சம் தெளிவாக்குறான். யூனிவர்ஸ் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு ஏதோ டைம் இருக்கு, அதுல தான் நம்ம ஹீரோ ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணணும். ஒரிஜினல் எந்திக்கிட்டோம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சைட்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டுதான் செட்ஸோ வழக்கம் போல வந்து நம்ம ஹீரோவை எழுப்பி விடுறா. நம்ம ஹீரோக்கு பெருசா எதுவுமே ஞாபகம் இல்ல. ஷிப்ல வழக்கம் போல அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. ஹே உனக்கு பெருசா அடிபட்டிருக்குன்னு கேள்விப்பட்டேன், நல்லவேளை உனக்கு எந்த தழும்பு ஏற்படலையேன்னு சொல்லி சிற்பி வந்து நம்ம ஹீரோவை பாக்குறான். உனக்கு தான்ப்பா தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா உன்னாலதான் இங்க இருக்கிற எல்லாருமே காப்பாத்தப்பட்டாங்க. சிற்பி சொல்லவும், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு யோரி சொல்றான். செட்ஸுவா காப்பாத்தினா அதனாலதான் உனக்கு அடிபட்டுடுச்சுன்னு சொல்லவும், எனக்கான எதுவும் ஞாபகம் இல்லைன்னு யோரி சொல்றான். உயிரோட வந்ததே எங்களுக்குலாம் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிற்பி அங்க இருந்து போறான். செட்ஸு பர்சன் கிட்ட இதை பத்தி சொல்லாத, அப்புறம் அவ கவலைப்படுவான்னு நம்ம ஹீரோ சொல்றான். சில்வர்க்கு இதுல கொஞ்சமா ஃபில் ஆகுது. இப்ப யூனிவர்ஸ் டெஸ்ட்ராய் ஆகுது. நம்ம ஹீரோ திரும்பவும் ரூம்குள்ள இருந்து எந்திக்கிறான். இன்னும் திரும்பவும் இதே தான் நடக்குதா நம்ம ஹீரோ பார்த்தா லியோவான் கண்ட்ரோல் டவர்ல இருந்து எமர்ஜென்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஷிப்ல அலாரம் அடிக்கவும், என்னது லியோவானா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ கடைசியாக நம்ம ஹீரோ லோப் பண்ணும்போது அந்த லோப்பு ப்ரீவியஸ் லோப் மாதிரி இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படின்னா நம்ம ஹீரோ அந்த ரிப்பீட்டட் லோப்புக்குள்ளே இருந்து தப்பிச்சிட்டான். உண்மையான யோரி எந்திரிச்சு அந்த பேசுகிற விஷயங்களை தான் வந்துட்டு நம்ம ஹீரோ நியூ இன்ஃபர்மேஷனாக அந்த பழைய லோப்பில் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அது கலெக்ட் ஆன உடனே இப்போ நம்ம ஹீரோ அந்த லோப்பை விட்டு வெளியே வந்துட்டான். என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.